கடன்பதிவு ரத்து மற்றும் பெயர் மாற்றம் வேலை முடித்து ஆர்சியை நேரில் வழங்க வேண்டும், தபாலில் அனுப்பும் முறையை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவாரூர் மாவட்ட கார் விற்பனையாளர்கள் மற்றும் ஆலோசகர்கள் நல சங்கத்தின் சார்பில் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவாரூர் வட்டார போக்குவரத்து அலுவலகம் முன்பு திருவாரூர் மாவட்ட கார் விற்பனையாளர்கள் மற்றும் ஆலோசகர்கள் நல சங்கத்தின் சார்பில் 4 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மோட்டார் வாகன சட்டம் 1989 உட்பிரிவு 430 மீண்டும் அமல்படுத்த வேண்டும், ஸ்மார்ட் கார்டு தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்க வழி செய்ய வேண்டும், கடன்பதிவு ரத்து மற்றும் பெயர் மாற்றம் வேலை முடித்து ஆர்சியை நேரில் வழங்க வேண்டும், தபாலில் அனுப்பும் முறையை ரத்து செய்ய வேண்டும், தமிழகம் முழுவதும் அனைத்து போக்குவரத்து அலுவலகங்களிலும் வட்டார போக்குவரத்து அலுவலர், மோட்டார் வாகன ஆய்வாளர் மற்றும் உதவியாளர்கள் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் திருவாரூர் வட்டார போக்குவரத்து அலுவலரிடம் மனு வழங்கினர். இதில் மாவட்ட தலைவர் செந்தில்குமார் தலைமையில், மாவட்ட செயலாளர் ஜெயசீலன் முன்னிலையில் மாவட்ட பொருளாளர் சுகுமாரன், மாநில முதன்மை துணை தலைவர் பால மயில்வாகனன், கௌரவ தலைவர் VKS அருள், மாநில இணை செயலாளர் பனிமலர் ராஜேந்திரன், மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் செந்தில்குமார், இருசக்கர வாகன ஆலோசகர் நலசங்க பொதுச் செயலாளர் ஜமால் முகமது உட்பட நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நல மாநில கூட்டமைப்பின் ஓர் அங்கமான திருவாரூர் மாவட்ட கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசகர் நல சங்கத்தின் சார்பாக இன்று தினம் 29 ஏப்ரல் 2025 செவ்வாய்க்கிழமை அன்று திருவாரூர் மாவட்ட வட்டார போக்குவரத்து அலுவலரின் அலுவலகத்தின் முன்னால் நமது சங்கத்தின் சார்பாக தமிழக அரசுக்கு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமாக நமது கோரிக்கைகளை முன்னிறுத்தி அதனை மனுவாகவும் வட்டார போக்குவரத்து அலுவலர் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. நமது மாநில சங்கத்தின் சார்பாகவும் மாவட்ட சங்கத்தின் சார்பாகவும் இந்த போக்குவரத்து துறையில் ஏற்பட்டுள்ள வீழ்ச்சியையும் இந்த அலுவலகத்தில் ஏற்படும் காலதாமதத்தையும், பதிவு சான்றிதழ்கள் புதுமையான வடிவத்தில் ஸ்மார்ட் கார்டு என்று அழைக்கப்படுகிறது, அதனை விரைந்து வழங்குவதற்காகவும் அதற்கு தட்டுப்பாடு இல்லாமல் அது கிடைத்திடவும் மோட்டார் வாகன சட்டம் 1989 உட்பிரிவு 430 கீழ் ஆர்சி புக்கை அதன் உரிமையாளர் நேரடியாக பெற்றுக்கொள்ளும்படியும், ஏற்கனவே நேரடியாக பெற்றுக்கொள்ளும் முறை இருந்தது, தற்பொழுது வரை நடைமுறையில் அது சட்டப்பிரகாரம் இருந்து வருகிறது. அதனை தற்பொழுது தபால் மூலமாக, அஞ்சல் துறை மூலமாக அனுப்பி அதை காலதாமதப்படுத்துகிறார்கள். அதில் நேரம் தவறி நமது கைக்கு கிடைக்கப்பெறுகிறது. இதனால் சிறு குறு வியாபாரிகள் தங்களது பணத்தை முதலீடு செய்து இந்த வியாபாரத்தை மேற்கொண்டு செழித்து செயல்பட முடியாமல் இந்த காலதாமதத்தினால் மிகவும் பின்னடைவு ஏற்பட்டு புக்கு கிடைப்பதற்கு, ஆர்சி புக் கிடைப்பதற்கு நாட்கள் பல கடந்து செல்கிறது. இதனை குறுகிய காலத்தில் வழங்கிடவும், அதற்கான பணிகள் செவ்வனே நடந்திட அனைத்து அலுவலகத்திலும் வட்டார போக்குவரத்து அலுவலர், மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் மற்றும் அலுவலக உதவியாளர்களை உடனடியாக தமிழக அரசு பணியமர்த்தி இந்த போக்குவரத்து துறையை சுமூகமாக நடைபெற முழு ஒத்துழைப்பு கொடுக்கும்படி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமாக தமிழக அரசுக்கு முன்வைத்திருக்கிறோம். என் பேர் பால மயில்வாகனன், மாநில முதன்மை துணைத் தலைவர், தமிழ்நாடு கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசகர்கள் நல மாநில கூட்டமைப்பு.